வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கும்பராசி. இந்த கும்பராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். 3ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கும்பராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, பாத சனியாக. அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த செவ்வாயை பார்க்குறார். இது கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? இந்த கும்பராசி நேயர்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு பெரிய மாறுதலையே கொடுக்கப்படுறது. ஏன் அப்படின்னா, ஜென்மராசியில் ராகு, 2ஆம் இடத்துல சனி பகவான். என்ன ஒன்று, 2ஆம் இடத்துல இருந்தால் கூட குருவோட பார்வை விழுந்தாலும் கொஞ்சம் கடுமை குறையிறதே தவிர ஒன்றும் பெருசாக மாற்றங்களை கொடுக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல குரு, பகை, ருணர், ரோகம் 6ஆம் இடத்துல மறைகிறார். ஸோ இவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பேச்சு 4ஆம் இடத்துக்கு வர 3-10 குடையவன் 4ல் வர்றது ரொம்ப சிறப்பு தான். சரி, 3ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல பெரிய மாறுதலை கொடுத்தாருன்னா கொடுக்கல. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய, ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம், சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அதேமாரி இந்த உத்தியோகத்தில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ஜீவனாதிபதி இந்த செவ்வாய் பகவான் தான். ஸோ இந்த கும்பராசி நேயர்கள் ஒரு ஆர்வத்தோடு வேலை செஞ்சு கும்பம் போல் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஆவலில் தைரியமாக வேலை செய்வாங்க. அதான் இவங்கக்கிட்ட. ஏன்னா ஜீவனம் செவ்வாய்னாலே தைரியம்தான், தைரியம், வீரியம் எல்லாமே அவர் தான். அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படிங்கும்போது சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு விதம் எப்படி? ஜீவனம் விருத்தி அடைஞ்சால் தான், வருமானம் வந்தால் தான். அது உத்தியோகமாகட்டும், தொழில் வியாபாரமாகட்டும், எதாக இருந்தாலும் சரி, ஒரு வருமானம் வரணும். வருமானம் வந்தால் தான் நம்ம ஜீவனம் விருத்தி அடையும். ஜீவனம் விருத்தி அடைஞ்சால் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ இவங்க கடுமையாக உழைப்பாங்க. அப்போ இந்த கடுமையாக கும்பம் போல் உயர வேண்டும் என்ற ஆவலில் இவங்க வேலை செய்கிறதுனால இவங்களுக்கு இந்த ஜீவனாதிபதி சுகஸ்தானத்துக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். எப்படி? 3ஆம் இடத்த அதிபதி. ஸோ முயற்சிகள் எடுப்பாங்க இவங்க. என்ன தடைகள் வந்தாலும் நம்ம முட்டி மோதிடுவோம் அப்படின்னு இறங்குவாங்க. கைலாய மலையாக இருந்தாலும் பரவாயில்ல, முட்டிடுவோம் அப்படின்னு. அது ஒன்றும் ஆகாது, உடைய போகிறதில்ல, ஆனாலும் நம்ம செய்வோம்ப்பா அப்படின்னு செய்வாங்க. அந்த முயற்சி தான் பெரிய விஷயம். அப்போ இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும். எப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு டென்ஷனில் இருக்காங்க, உத்தியோகத்தில் மாறணும் நினைக்கிறவங்களெல்லாம் நல்ல உத்தியோகம் அருமையாக கிடைக்கும். இல்லை வேண்டாம், இந்த உத்தியோகத்துலேயே நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இன்வால்மெண்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு இப்படி பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டு அதற்குண்டான ஒரு உயர்வினையும் இவங்க பெறுவாங்க. எப்படின்னா,
இப்போ ஒரு செக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சாதாரண சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டேலி ஒர்க் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த டேலி தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கற்றுப்பாங்க. நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுப்பாங்க. அடப்பாப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா தேவையில்லை அப்படின்னு மாட்டாங்க, கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டு அதற்குண்டான ஒரு உயர்வினை இவர்கள் பெறுவார்கள். அப்போ இவங்களுக்கு அந்த ஒரு தாட் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரிகள் அப்படின்னாலே இவங்க கொஞ்சம் ஆளுமை நிறைந்தவர்கள். ஏன்னா என்னதான் சனி பகவான் அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தாட் எப்படியுமே இருக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதி குரு, தனக்காரகன். என்ன அவர் தான் லாபாதிபதியும். என்ன இப்போ 6ஆம் இடத்துல மறைந்தாலும் தனவரவு இவங்களுக்கு எதிர்பார்த்தபடி வரும். ஒன்றும் பிரச்சனை அந்த அளவுக்கு கிடையாது. அவங்க வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே சமயம் வியாபாரத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பெருசாக போட்டு நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இப்படி என்ஹான்ஸ் பண்ணால் ரொம்ப விசேஷம், இப்படி ஒரு டெவலப் பண்ணால் நல்லது அப்படிங்கும்போது கொஞ்சம் கடன் சுமை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இவங்க கொஞ்சம் அப்படி கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கடன் வராது. அது மட்டும்தான் இவங்க இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா பார்த்துக்கணும். புதுசாக தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா தகுந்த ஆலோசனை எடுத்துக்கணும். இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, இப்போ ஒரு ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த ஹோட்டல் தொழிலுக்கு இவருக்கு வந்து சரிப்பட்டு வருமா, இவரோட ஜாதகப்படி இவருக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்து இறங்குறது நல்லது. புதுசாக தொழில் தொடங்குறவங்க அவங்களுக்கு இந்த அட்வைஸ் பார்த்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 7.5 சனி போயிட்டு பிரச்சனைங்கிறது அது எங்கேயாவது லாக் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, மீட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா கடனோ உடனோ வாங்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல கவனிங்க, கடனோ உடனோ என்ன அப்படி போடும்போது தான் மாட்டும்போது பிரச்சனை ஆகிடும். அப்போ பொருளாதாரம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து மீட் அவுட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்போ யோசிச்சு பண்ணுறது நல்லது. இப்போ மகர லக்னத்துக்கு இன்னொன்று மீன லக்னம், மிதுன லக்னம், துலாம், விருச்சிகம், இந்த 5 லக்னம், இந்த 5 லக்னத்துக்கும் வேலை ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இப்போ சனி அந்த பார்வைங்கிறது செவ்வாய் மேலே இருக்குது. வேலை ரீதியாக உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டீங்க சிலது, இந்த லக்னத்துக்கு மட்டும் ஆமாம் இதை சொல்லணும். இது எப்படி இருக்கும் வேலை மாற்றம்? அதாவது ஒரு சில பேருக்கு வந்து வேலை போயிருக்கு, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா, இல்லை வேலை பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது சம்மந்தமாக? ஏன்னா கன்ஃபார்மாக இந்த லக்னக்காரங்களுக்கு வேலை ரீதியாக கொஞ்சம் சிக்கல் இருக்கும். ஏன்னா சனி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரேவதி. இப்போ சமீப காலமாக அவரே வந்து இந்த துலா லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக வரார். ஆமாம். இப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி, அந்த சனியை பார்க்குற சனி பார்வை செவ்வாய் மேலே. சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக செவ்வாய் வரார். ஆனால் இந்த சனி பார்வையினால தான் இவ்வளோ கேள்விகள் இருக்குது. கரெக்ட். அப்போது இந்த வேலை ரீதியாக எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கும். இந்த லக்னக்காரர்களுக்கு, மீன லக்னம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடம் நீங்கள் சொல்லுமே சம்மந்தப்படுறதுனால வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஒரு முன்னேற்றம், அவ்வளோதான். ஒரு முன்னேற்றம் வர்றதுக்காக இந்த வேலை வாய்ப்பை அவங்க மாற்றத்தை எடுத்துக்கலாம். மற்றபடி அதான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப நாளாக வேலை செய்கிறவங்க அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. இப்போதைக்கு மாறுறதை விட அதை அப்படியே தக்க வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல குரு உட்காந்துட்டுருக்கார் மெயினாக இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இது. அப்போ இதே தான் மீன லக்னம் அப்படிங்கும்போதே அதாவது அவங்களோட சுயஜாதகத்தில் எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதே சமயம் இவங்களுக்கு இப்போ அட் ப்ரெசண்ட்டு வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு வேலை மாற்றம். ஏற்கனவே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதில் ஓட்டுறது நல்லது. சரி, திருமணத்துக்கு உண்டான காலமா இப்போதைக்கு? அதாவது 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த டைமில் திருமணத்துக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணி தோல்வி சந்திச்சிருக்காங்க. இப்போ ஏதாவது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துமா? கும்ப லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது. ஆனால் அதே சமயம் இவங்களோட 2ஆம் இடத்துல சனி இருந்தால் கூட 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குடும்பம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக தடைப்பட்ட தாமதப்பட்ட திருமணங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்றபடி இந்த குரு பகவான் வந்து 10, 12, 2 தான் பார்க்குறாரு. ஸோ 2ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அந்த சனி வந்து செவ்வாயை பார்க்குறார். அப்போ ஏகப்பட்ட டென்ஷன். சுகஸ்தானம் அப்படின்னாலும் திருமண ரீதியாக கொஞ்சம் அவங்க பொறுமையாக இருந்தாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஓகே. அதே தசாபுக்திலாம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகிடும்.
அது ஒர்க் அவுட் ஆகிடும். அது ஒர்க் அவுட் ஆகிட்டு கல்யாண யோகமும் உண்டாயிடும். சொல்ல முடியாது. ஏன்னா 2ஆம் இடம் அங்கே சனி பகவான் வீக் ஆகிடுவார். வீக்கான அந்த 2ஆம் இடம் ரொம்ப இதாகிடும். அப்போ குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அவங்களோட ஜனன கால ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா ஓகே. ஓகே. இப்போ கும்பராசிக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது சார். இந்த மாதத்தில் ஏதாவது கடன் பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்கா? செவ்வாய் மேலே சனி பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு கடன் சுமை குறையும். ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் இருக்கிற இடம் 4ஆம் இடம். சனி பகவான் பார்த்தா கூட சனி பகவான் பிரைட்டாக பார்க்கல. சனி பகவானே இதுதான் மந்தகாரகன், பிரைட்டாக பார்க்கல. ஏன் அப்படின்னா குரு பார்த்துன்னு இருக்கார் சனி பகவானை. கம்மி பண்ண கொஞ்சம் குறைச்சிரும், பார்வையோட வீரியத்தை குறைச்சிரும். குறைக்கும் போது இவங்க முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக கடன் அடைச்சிடலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட இவங்களுக்கு குரு 2-11 கூட அதிபதி. ஸோ ஒரு தனவரவு கிடைக்கும், கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடன் சுமை கொஞ்சம் குறையும். பெரிய அளவில் ஃபுல்லாக 0ன்னு ஆகாமல் ஓரளவுக்கு 50% இதோட அடகு வைத்த நகைகள்லாம் மீட்டுடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு இது ரொம்ப நாளாக. ஏன்னா இப்போ நகை தாங்க கோல்டு தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அதை வீணடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல அதை மீட்கிறதுக்கு பார்த்துருவாங்க. பார்த்தா அது பிரைட்டு. ஏன்னா ரொம்ப பிரமாதம், அதை செஞ்சுருவாங்க அவங்க. ஓகே. பரிகாரம் கும்பராசி நேர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அதான் எப்போவுமே சொல்லுவேன், மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களால முடிஞ்சது அன்னதானம் ஏதாவது ஒன்று பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாதிரி முருகப்பெருமான் வழிபாடு. ஏன்னா சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் என்னதான் சனியோட பார்வையை வாங்கினா கூட சுகத்தை கொடுக்கணும். கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக உண்டுங்க. அப்படியே 3-10 கூட அதிபதி. அப்போ ஜீவனத்தை விருத்தியடைய வைக்கணும், முயற்சிகளை விருத்தியடைய வைக்கணும். அப்போ இவங்க முருகப்பெருமான மனமுருகி வழிபாடு பண்ணினாலே விசேஷம். முருகப்பெருமான் கந்தசஷ்டி கவச்சம், அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அதேமாரி அவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமை முருகப்பெருமான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அவங்களுக்கு முடிஞ்ச கோயிலுக்கு போகிறது நல்லது. இப்போ தான் எல்லா கோயிலையும் முருகன் சன்னிதானம் உண்டு. எஸ்பெஷலி முருகன் தனியாக இருந்தாலும் ரொம்ப விசேஷம். என்ன முருகன் கோவில்னே இருக்கு, அதுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். சிறுவாபுரி, சென்னையில் பார்த்திங்கன்னா சிறுவாபுரி, வடபழனி, ஏகப்பட்ட கோயில் இருக்குது. முருகன் கோயில் போகிறது ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை இவங்க போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு வந்தாலே போதும். சரவணபவ, ஓம் சரவணபவ, அதை மட்டும் சொல்லிட்டு வந்தாலே போதும். இவங்களுக்கு அற்புதமான ஒரு சுகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பரிகாரம் பண்ணாலே 3-10 கூட அதிபதி 4ஆம் இடத்தில் அற்புதமான சுகங்களை இவர்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.